نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தது, மூசாவே ஒரே ஒரு உணவை சகிக்கவே மாட்டோம், ஆகவே உன் இறைவனிடம் எங்களுக்காக பிரார்த்திப்பீராக. பூமியில் விளைவிக்கும் அதன் கீரை, வெள்ளரிக்காய், கோதுமை, பருப்பு, வெங்காயம் போன்றவற்றை எங்களுக்காக அவன் வெளிப்படுத்துவான் என நீங்கள் கூறிய சமயத்தை நினைவு கூறுங்கள். சிறந்ததற்கு பதிலாக தாழ்ந்ததை மாற்றிக்கொள்கிறீர்களா? ஒரு நகரத்தில் இறங்குங்கள், நீங்கள் கேட்டது நிச்சயம் உங்களுக்கு உண்டு என கூறினார். இழிவும் வீழ்ச்சியும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டன. அல்லாஹ்வின் கோபத்திலும் சார்ந்து விட்டார்கள். அது நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிப்பவர்களாகவும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்பவர்களாகவும் இருந்த காரணத்திலாகும். அது அவர்கள் பாவம் செய்து வரம்பு மீறியவர்களாக இருந்த காரணத்தினால் ஆகும் என்பதாக அல்லாஹ் தஆலா இவர்களுடைய விஷயங்களை பற்றி எடுத்துச் சொல்கின்றான். இருப்பினும் இவர்களுக்குரிய நல்ல விஷயங்களையும் அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லதீன, நிச்சயமாக சிலர்கள், எந்த சிலர்கள் ஆமனு ஈமான் கொண்டு, வல்லதீன, இன்னும் சிலர்கள், அவர் எப்படியாக்குறவங்க, ஹாது வன்னஸாரா வஸ்ஸாபிஈன, அவர்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ அல்லது சாபிஈன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர்களாகவோ இருந்து, அதற்கு பின்னால் மன், யார் ஒருவன் ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டானோ. முன்னாடி இவர்கள் ஈமான் கொண்டிருக்காங்க, கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம், அல்லது யூதர்களாக இருந்திருக்கலாம், அல்லது சாபிஈன்கள் என்று சொல்லக்கூடிய விக்கிரகவணங்கிகளாக இருக்கலாம். இது போன்ற நபர்கள் இருந்தவர்கள் பின்னால் என்ன ஆவாங்க? மன் ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்கின்றார்கள். இன்னும் வல்யௌமில் ஆகிரி, மறுமை நாளின் மீதும் அவர்கள் ஈமான் கொள்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லக்கூடிய சமயத்தில் இந்த வார்த்தைகளை இரண்டையும் ஒன்று சேர்க்கின்றார். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அதோடு மாத்திரம் நின்றதில்லை. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன சொல்றான்? வல்யௌமில் ஆகிரி, மறுமை நாளின் மீது இவர்கள் ஈமான் கொள்ளணும். ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ் சொல்லும் பொழுது இதை சொல்கின்றான். ஏன் இவர்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டோம் மற்றும் இருந்துட்டா மாத்திரம் பத்தாது. நாளை மறுமை நாளில் ஒரு நாள் இருக்கின்றது, தீர்ப்பு நாள் இருக்கின்றது. அதனுடைய அதிபதியாக அல்லாஹ் இருக்கின்றான். அவன் நாளை நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளுக்கு தகுந்தார் கொண்டு நமக்கு நன்மைக்கு பகரமாக நலவையும் தீமைக்கு பகரமாக தண்டனையும் அல்லாஹ் வழங்குவான் எனக்குரியதை முழுமையாக இவர்கள் நம்ப வேண்டும். அப்படி நம்பினாதான் எந்த தவறுகளும் செய்வதற்கு இவர்கள் அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், அதற்கு அதனுடன் அவர்கள் என்ன செய்யணும்? நல்ல அமல்களை செய்கின்றார்கள், நன்மையான காரியங்களை அவர்கள் செய்கின்றார்கள். அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு பலகும், அவர்களுக்கு இருக்கின்றது அஜ்ருன், அவர்களுக்குரிய
நற்கூலிகள் அவர்களுக்கு இருக்கின்றது. யார்ட்ட? இந்த ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பிடம் அல்லாஹ் தஆலாவிடம் அவர்களுக்கு நற்கூலிகள், அதற்குரிய பலன்கள் இருக்கின்றது. ஆனா இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? வலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் எதை கொண்டும் இவர்கள் பயப்படவே மாட்டாங்க. இவன் அப்படி செஞ்சிருவானா, அவன் அப்படி செஞ்சிருவானா, இது இப்படி நடந்துருமா, அது அப்படி நடந்து, அந்த ஒரு பயங்கிறதே அவர்களுக்கு இருக்காது. கல்வி அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எல்லாம் பார்த்துக்கிறோம், அல்லாஹ் தான், அல்லாஹ் நான் நடக்குது. நம்ம நல்லது செய்வோம், நல்லது நடப்போம், நாளைக்கு நமக்கு நன்மைகள் நடக்கும். தீமைகள் செய்தால் நாளைக்கு நமக்கு தண்டனைகள் உண்டு என்பதை அவர்கள் அஞ்சி இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் வேற எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, வலாஹும் யஹ்ஸனூன், இவர்கள் எதை கண்டும் கவலைப்பட மாட்டார்கள். பயப்பட மாட்டாங்கன்னு ஒண்ணு, அடுத்து கவலைப்பட மாட்டாங்க. ஒரு காரியங்களை செய்யக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய சமயத்துல பயம் ஒண்ணு வரும். இந்த பயம் அவங்களுக்கு இருக்காது. ஏன்? அல்லாஹ் ரசூல் சொன்னதின் பிரகாரம் நாங்கள் நடப்போம், செய்கின்றோம். அதனால யாருக்கு நான் என்னங்க பயப்பட வேண்டியது இருக்கு? பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதே சமயத்துல செஞ்சு முடிச்சாச்சு, ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டோம், நல்ல காரியங்கள் நாம் செய்து முடிச்சிட்டோம், இது நாள் அப்படி நடந்துருமோ இப்படி ஒரு கவலை வரும். அந்த கவலையும் அவங்களுக்கு இருக்காது. வெற்றி தோல்வியா என்பது ஒரு கவலையும் இருக்காது. ஏன்? அல்லாஹ் சொன்னான், ரசூல் சொன்னார்கள், அதை நான் செய்தேன். அதனால எனக்கு நானே என்னுடைய இஷ்டத்துக்கு செய்யல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காரணமாக இவங்க கவலைப்படவும் மாட்டாங்க, எதுக்கும் பயப்படவும் மாட்டார்கள் என்பதாக வல்லோன் அல்லாஹ் அவர்களை பற்றியும் சொல்லி காட்டுகின்றான். இதற்கு பின்னாலும் நீங்கள் ஈமான் கொண்டு திருந்தி வாருங்கள் என்பதைத்தான் எச்சரிக்கையாக எடுத்துச் சொல்கின்றான். இப்படி இருந்தும் திருந்தாதவர்களை அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களை எப்படியெல்லாம் காண்பித்து அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கின்றான் என்பதை அடுத்துள்ள வசனங்கள் அல்லாஹ் தஆலா எடுத்துக் கூறுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அந்த நாளை பார்ப்பமாக எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக நம் ஆக்கியார் உரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.